ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்னி. டெய்லி எல்லாருமே இட்லி தோசை பண்ணுறப்போ என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாகவே இருக்கும். அதுவும் சிலருக்கு தேங்காயே இல்லாமல் சட்னி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறது 5 விதமான சட்னி. அதுவும் தேங்காய் எதுவும் சேர்க்காத சட்னி, ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய சட்னி. இந்த 5 விதமான சட்னியை நீங்கள் டெய்லி ஒவ்வொரு சட்னியாக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு 100 கிராம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுமே ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, வரமிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி, அதையும் வதக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வெங்காயம் ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பருப்பு தான் நல்லா வறுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா வறுக்கிறது பக்குவம். நல்லா பொன்னிறமாக இருக்கணும் பருப்பு மட்டும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கூட ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். பருப்பை மட்டும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பும் இருக்காது, அந்த பச்சை வாசனையும் இருக்காது. அதனால் பருப்பை மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். அதே கடாயில் வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும். இப்போ ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் எப்போயுமே சீக்கிரம் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வதக்கின பாத்திரத்தை விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அது சீக்கிரமே ஆறிடும். தேவையான உப்பு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்பையும் வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டிங்கனாலும் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக, அதுக்காக ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை இட்லி தோசையில் சாப்பிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இது இட்லிக்கு தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அரைச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே கெட்டியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் தாளிக்க கூட தேவையில்லை. இது நம்ம இட்லி தோசைக்கு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றணும். கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சுடு சாதத்தில் இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வேறு சைடிஷே தேவைப்படாது, அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி துவரம்பருப்பு சட்னி. சூப்பரான துவரம்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன். பருப்பு வறுந்து லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா பருப்பு நல்லா கடைசியில் நல்லா வறுத்துரும். அடுத்து காரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 போல் வரமிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து பீட்ரூட்டை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் போதும்.
இந்த எண்ணெயிலேயே நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வரணும், அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் வந்து நல்லா வதக்கியாச்சு. பீட்ரூட் சட்னி பண்ணுறப்போ இது போல் வதக்கிட்டு நம்ம சட்னி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இது ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால எதுக்கு புளிப்பு, இட்லியும் தோசையுமே புளிப்பாக தானே இருக்கும் லைட்டாக, அதனால் சட்னியும் அதிகமாக புளிப்பாக இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் புளிப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி. அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கலை, இதே அளவில் நான் கெட்டியாகவே வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் போடாத ஒரு பீட்ரூட் சட்னி இது. இதே சட்னியில் தேங்காய் போட்டுமே நம்ம சட்னி பண்ணலாம், அது நம்ம விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நான் வந்து தேங்காய் இல்லாமையே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் 8லேருந்து ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு, நல்லா பெரிய சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதுவும் அதே சைஸில் தான், அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கிட்டால் போதும், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இதில் நம்ம வந்து புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே நமக்கு சரியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் இப்படியே பச்சையாகவே நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுனா கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் புளி சேர்க்காதும் உங்கள் விருப்பம். நமக்கு தக்காளியில் இருக்க புளியே போதும் அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் புளி சேர்த்துக்கல. ரொம்பையும் வலுவலுப்பாக அரைக்காமல், அந்த மிளகாய் கூட பார்த்திங்கன்னா 1 2 அப்படியே தெரியுது பாருங்கள். ரொம்ப எல்லாம் வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக கொரகொரப்பு இருந்தால் தான் சட்னி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பர், சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மேலே தாளித்து கொட்டிட்டா அதை விட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே போல் சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் சூடாக சாதம் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இந்த மாதிரி தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி இது. இது இட்லி தோசைக்கு நான் செஞ்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான் இது. வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை இது. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை,
அவ்வளோதான். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மல்லித்தலை சட்னி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 போல் பூண்டுப்பல். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கொத்த அளவுக்கு மல்லித்தலை, தேவையான உப்பு. இதில் புளியெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அதனால் புளியெல்லாம் வேண்டாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நம்ம சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த சட்னி வந்து நல்லா கொரகொரப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை விட இன்னும் கூட நீங்கள் கொரகொரப்பாக அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி கூட நம்ம ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே இதை நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே பச்சை சட்னி தான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 விதமான சட்னி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான முறையில் நீங்களும் இதே சட்னி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே டெய்லி ஒரு சட்னி நீங்கள் இது போல் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. என்ன எப்போ பாரு ஒரே மாதிரி சட்னி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி தான். இதே போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.